ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று காலையில் நம்ம தலைவர் தளபதி கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்தது. நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த உடனே என் மைண்டுக்கு வந்த ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம பழைய வீடியோஸு பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். ஆல்ரெடி நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா ஓட்டு போட வரும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீ சைக்கிளில் வரும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், சைக்கிளில் ஓட்டு போட வந்தார் அப்பவும் சொல்லியிருந்தேன். அவர் ஒரு டெத்துக்கு போகும்போது நடந்த விஷயங்கள், அந்த டைம்லலாம் நான் ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை தான் இப்போ தலைவர் தளபதி அவர்களும் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கடைசியில் அவர் வாயிலேருந்து இதை சொல்ல வச்சுட்டிங்களேன்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்குது. ஸோ அந்த அறிக்கையை படிக்கும்போது ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தாலும், அதாவது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாருன்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்டிங் வர பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலாக 1 to 1 நம்மக்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் தலைவர், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடைசியில் அவரோட லைன்ஸ் இருந்தது. ஸோ கண் கலங்க வச்சிச்சு, யோசிக்க வச்சிச்சு. இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி, ஒரு தூண்டுதலும் அந்த ஒரு மெசேஜ் தான் சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். அதாவது நம்ம தோழர்கள்னாலேயும் நிறைய பொதுமக்கள் அங்கே நிறைய பேர் சூழ்ந்து வந்தனால சில பிரச்சனைகள்லாம் நடந்தது. ஸோ அதனால் தலைவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டளை ஒன்று இட்டிருக்காரு. ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அன்பு எல்லாருக்குமே இந்த தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அன்பு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப அதிகமாகவே காட்டுவாங்க. அது சினிமா துறையிலேருந்து வந்ததுனால நான் சொல்லலை, எல்லா துறையிலும் இருக்காங்க. எல்லா துறையிலும் பார்த்திங்கன்னா அன்பு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் அவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தலைவர் மேலே சொல்லவா வேணும். அந்த அளவுக்கு அவர் கேரளா போகும்போது அங்கே நடந்த ஒரு கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோட் ஷூட்டிங் அப்போ போயிருந்தார். அப்போ அங்கே அந்த மக்கள் கொடுத்த அன்பு, ஸோ கேரளாலே அந்த அளவுக்கு அன்பு இருக்குன்னா பெங்களூர் ஷூட் போகும்போதும் அதே அளவு இருந்தது. அப்போ தமிழகத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ கோயம்புத்தூரில் அவர் பிரச்சாரத்துக்கு வரல, எதுக்குமே வரல. ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் அதுக்கு தான் வந்தார். நார்மலாக தான் வந்தார், எந்த பிளான் எதுவுமே பண்ணலை. ஸோ ஏர்போர்ட்லேருந்து அவரோட ஹோட்டல், அதாவது அவர் தங்கியிருந்த விடுதி, அந்த ஹோட்டல் வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ரௌடு. ஸோ ஹோட்டல்லேருந்து அவர் பூத் கமிட்டி மீட்டிங் வர அளவுக்கு க்ரௌடு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த 2 நாளும் ஒரு மக்கள் வெள்ளத்தில் தலைவர் நீந்தி வந்தாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் வந்திருந்தாங்க. ஸோ பெரிய விஷயம்தான், பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ தலைவர் மேலே எவ்வளோ அன்பு மக்கள் வச்சுருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தின ஒரு நாள்னு கூட சொல்லலாம். ஸோ இது பிரச்சாரமாக வரும்போது எப்படி வரும். ஸோ சாதாரண ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்கு இந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு வருதுன்னா, அவர் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நான் மக்களை தான் சந்திக்க வரேன்னு வரும்போது அந்த க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்கும், கண்டிப்பாக மாசிவாக இருக்கும். இந்த மீட்டிங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுதுன்னா பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு தொகுதியாக போகும்போது தமிழகமே தலைக்கீழ திரும்பிடும் சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி ஏற்படும், அதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் தலைவர் நேற்று கொடுத்த அறிக்கை அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அவர் சொன்ன விஷயம் கரெக்டு தாங்க. நீங்கள் கொடுத்த அன்பெல்லாம் ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் இளம் நண்பர்கள், இளம் தோழர்கள், நம்ம கூட இருக்கிற இளம் ரத்தம், அதாவது நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவரை பார்த்த அந்த சந்தோஷத்தில் அவரை எப்படியாவது நான் பேசிட மாட்டேனா, அவர்கிட்ட எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டேனா, அவர்கிட்ட எப்படியாவது ஒரு கை கொடுத்துட மாட்டேறான்னு சொல்லி அவ்வளோ பாசத்தில் அவ்வளோ வெறி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், எம்ஜிஆர் அவர்கள் வரும்போதும் இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்து தான். அதாவது அவர் பிரச்சாரத்துக்கு திரும்ப வீட்டுக்கு போகும்போது சட்டையை கட்டினா கையெல்லாம் நிறைய இடத்துல கீறி இருக்குமா. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது வேணும்னு பண்ணுறது கிடையாது, அன்புனால அவங்க தொடணும், அவரை தொட்டு பார்க்கணுன்ற ஒரு ஆசைனால நிறைய பேர் அவரை பிடிக்கிறது. அந்த க்ரௌடுக்குள்ளேருந்து அவர் வெளியே வரும்போது அவர் மேலே நிறைய கீறல்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை விட ட்ரிபிள் மடங்கு நிற்கிது. ஸோ எங்கள் தலைவரோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தோழர்கள் அவரை பார்த்துப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனால பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு வருமா. ஸோ நீங்கள் கேளுங்க, தலைவர் கொடுத்த அந்த அறிக்கையை நான் முதல்ல போட்டுறேன். உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க தோழி, அதை நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. கேட்டுட்டு மீதி பேசுவோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கம். 3 தினங்களுக்கு முன் கோவையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்கள் அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள். ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம்ஸ். நம் மீது இத்துணை அன்பை காட்டும் உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில்
தமிழகமெங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள்கள் சில உண்டு. அவை அன்பு கட்டளைகளாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடருவது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலையை அளித்தன. அதனால இப்போ கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலாக பேச விரும்புகிறேன். நம்ம பயணத்தப்ப ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழியை சரி பண்ணி விட்ட உங்கள் செயலை பாராட்டியே ஆகணும். அதுதான் நீங்கள். இப்படியெல்லாம் செய்கிற நீங்கள் அன்பின் காரணமாக செய்கிற சிலதையும் சொல்லி ஆகணும். உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் தலைவணங்கவும் செய்கிறேன். ஆனால் எப்பவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் எனக்கு ப்ரெஷியஸ். இவ்வளோ அன்போடு இருக்க நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலை. உங்களை நான் கைகூப்பி தலைவணங்கி கேட்டுக்கொள்றதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் அன்பை நான் மதிக்கிறேன், இனி எப்பவும் மதிப்பேன். அதே போல் நீங்களும் என் மேலே அன்போடு இருக்கிறது உண்மைன்னா எப்பவும் இது போல் இனி நீங்கள் செய்யவே கூடாது. நான் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இதை நீங்கள் கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கங்க, தப்பே இல்லை. நம்ம அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் 100% சமரசமற்றதாக தான் இருக்கணும். அதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறதால நான் சொல்கிறத நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புகிறேன். செய்வீங்க, செய்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ நம்ம தோழி சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அதுதான் நம்ம தலைவர் அறிக்கையில் கொடுத்துருந்தது. அவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் மேலே பாசத்தை வச்சு வண்டி மேலே குதிக்கிறது, அது எல்லாமே எனக்கு அது அந்த வீடியோ பார்க்கும்போதே கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நிறைய பேர் பார்த்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த தம்பி ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்காரு, தண்ணி அடித்து மரத்து மேலேருந்து குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதாவது நான் எதுவும் தண்ணி கிண்ணி அடிக்கல, நான் குடிகாரனும் கிடையாது, எந்த போதைக்கு அடிமையானவும் கிடையாது, எனக்கு அவரை பார்க்கணும், அவருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு என்ன வழின்னு யோசித்தேன், எனக்கு வேறு வழி தெரியல, நான் குதித்து என்னோட லெட்டரை நான் அவர்கிட்ட கொடுத்தேன், அதில் என்ன எழுதியிருக்குன்றத நான் சொல்லலை, அது அவரே படிச்சுக்கிட்டோம், நான் வெளியே யாருக்குமே சொல்லலைன்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஸோ அதனால் வெளியே பார்க்குற இந்த சமூகம் நிறைய பேர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அது தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் தலைவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், நான் உங்களை பார்க்க தான் வரேன், கொஞ்சம் நீங்கள் என்னை ஃப்ரீயாக விட்டு அந்த அன்பை வந்து கரெக்டாக வாங்கினீங்கன்னா அது ஒரு நாளை பின்ன பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவிட்டியாக மாறும். இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள், இந்த மரத்து மேலேருந்து குதிக்கிறது, வேன் மேலே ஏறுறது, அவரை தொட்டு பார்க்குறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, கால் கிட்ட போய் நிற்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாலே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி எலெக்ஷன் அப்போவும் நான் சொல்லியிருந்தேன், அவர் ஓட்டு போட வராரு, அது ஃபேன்ஸ் மீட்டோ எதுவும் கிடையாது, ஓட்டு போட வர அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நாளை பின்ன அவர் வரத்துக்கு யோசிக்க மாட்டார். இப்போ யோசிப்பார், நாளைக்கு நான் மதுரை போகணும், மதுரை பூத் கமிட்டிக்கு போகணும், இல்லை மதுரைக்கு பிரச்சாரம் போகணும், கோயம்புத்தூரே இந்த மாதிரி இருந்தது, மதுரையில் ஃபேன்ஸ் வெறி கொண்டு இருக்காங்க, தோழர்கள் அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருப்பாங்க, சப்போஸ் இவங்க என்னை பார்க்கணுன்ற ஆசையில் தப்பான முடிவுகள் எதுனா பண்ணிட்டாங்கன்னா வேனை பிளாக் பண்ணுறது, வேன் மேலே ஏறுறது, ஸோ வண்டிக்குள்ளே ஏற முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் ஒருத்தர் பண்ணால் நாளைக்கு இன்னொருத்தன் என்ன நினைப்பான், வேறு டிஸ்ட்ரிக்ட் போடுறவன் நினைப்பான், கோயம்புத்தூரில் ஒருத்தன் உஷாராக மரத்து மேலேருந்து குதிச்சிட்டான், ஸோ நம்மளும் ஏதாவது மரம் பார்த்து வச்சுருவோம், அவர் தலைவர்கிட்ட போவோம், எல்லா நியூஸ்லேயும் வந்துடுவோம், ஃபோட்டோ எடுத்துடலாம், அது ஒரு போதையாகவே மாறிடுது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் இது தப்புன்னு சொல்லலை, ஃபேன்ஸ் எனக்கும் இருந்தது, ஸோ நான் இப்போ எவ்வளோ அழகாக அவங்ககிட்ட பேசுகிறேன், இதுவே நான் தேட்டருக்கு போனேன்னா தலைவரோட படத்துக்கு ஃபஸ்ட் டே போகும்போது நினைப்பேன், கத்தக்கூடாது, நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க, நம்ம இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், ஸோ போய் படத்தை பார்த்துட்டு வரோன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் என் தோழர்கள்லாம் தேட்டருக்குள்ளே போவோம். அந்த ஸ்க்ரீனில் நம்ம தலைவர் முகம் காட்டும்போது எனக்கே தெரியாமல் அந்த எந்திரிச்சு கத்துறதும், அவரை பார்த்து கண் கலங்குறதும், அவரை கையெடுத்து கும்பிட்றதும், இதெல்லாம் இயல்பாகவே நமக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நேரில் அவரை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் ஃபோட்டோ எடுக்க போகும்போது கூட யோசிப்பேன், அவரை போய் பார்க்குறோம், அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுகிறோம், அவர் கையை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம், இந்த மைண்ட் செட்டில் தான் ஃபோட்டோ எடுக்க உள்ளே போனோன்னா முதல்ல எடுத்தோன்னா நம்ம காலில் விழுந்துடும். அது நம்மளை அறியாமலே அந்த அன்புனால வந்துடுது. கையை பிடிக்கிற அவர்கிட்ட என்ன பேசணும்லாம் சுத்தமாக ஞாபகம் இருக்கா, கண்ணை மூணு ஃபோட்டோ எடுக்கும்போது ஸோ ஃபோட்டோ நல்லா வந்திருக்குமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த பிளாங்க் அப்படின்றதுக்குள்ளே அந்த விஷயம் நம்மக்கிட்டேருந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கே இருக்குன்னும் போது
ட்ரிபிள் மடங்கு வெறியோடு அவரை பார்க்காம பல வருஷமாக அவரை பார்த்தே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களோட மனநிலை கண்டிப்பாக பெரிய லெவலில் தான் இருக்கும். ஸோ அது தப்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், நம்மளை சந்திக்க வர்றாரு. ஸோ நம்ம அவரை ஃப்ரீயாக விட்டால் தான் அவர் மக்கள்கிட்ட போய் பேச முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழை டைம்லலாம் பனையூரில் நிறைய பேரை கூப்பிட்டு நிவாரண நிதியெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? அங்கே ஷெனாய் நகரில் அவர் வர மாதிரி தான் பிளான் இருந்தது. சப்போஸ் அவர் அங்கே வந்தால் கூட்டம் கூடும், மக்கள்கிட்ட அவரால் பேச முடியாது, நிறைய பேர் சூழ்ந்துருவாங்க, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அவர்கிட்ட பேசுறதுன்னு சொல்லி நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வருன்றனால தான் அவர் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மக்களை வண்டி வச்சு பனையூருக்கு வர வச்சு அவங்க கூட ரவுண்ட் டேபிளில் உட்காந்து எத்தனை நாளாக தண்ணி வருது, என்ன இஷ்யூஸ் இருக்குது, அங்கே என்ன பண்ணால் அதை ரெக்டிஃபை பண்ண முடியுன்றதெல்லாம் தனியாக ரூம்குள்ளே உட்காந்து பேசியிருக்காரு. 6 பேராக கூப்பிட்டு, அது இல்லாமல் அவங்களுக்கு நிவாரண பொருள் கொடுத்து விட்டார். இதுதான் ரீசன். ஸோ அதனால் வருங்காலங்களில் தலைவர் சொன்னது தான், நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயந்தான், கொஞ்சம் நம்ம தோழர்கள் ஒத்துழைக்கணும். ஸோ எல்லாருமே நம்ம எல்லாம் சேஃப்டியாக அவரை பார்த்துக்கிட்டா தான் நாளை பின்ன அவர் எங்கே வேணால் தைரியமாக இறங்கி வருவார். நம்ம பசங்க இருக்காங்க, நமக்கு எந்த சிக்கலும் இருக்காது, யாரும் நம்மளை கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கவோ, நம்மளை தொடவோ, நம்மளை பிடிச்சி இழுக்கவோ எல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளை பாதுகாப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ரிட்டர்ன் வர வரைக்கும் அவங்க கூட நிற்பாங்கன்ற ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் தலைவர் இனிமேல் களத்துக்கு வருவார். இல்லைனா ரொம்ப கஷ்டம். இல்லைனா 10-20 பவுன்சர்ஸு, நமக்கு அந்த நிம்மதியாக போயிடும். அவர் வரது போகிறது ஒரு உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் தான், திரும்பவும் அவர் சொன்ன உடனே நிஜமாலே எனக்கு வேதனையாக இருந்தது. நியூஸில் கூட அது ஒரு நெகட்டிவாக கூட ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகர்களால் விஜய் அவர்களுக்கு சோதனை, வேதனை, இந்த மாதிரி ஒரு காப்ஷன்லாம் போட்டு ஷேர் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீங்கள் கொடுத்த வரவேற்பு 100% வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அதில் ஒரு 2% பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களால் பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு, வெளியிலேருந்து பார்க்குற கிளாஸ் ஆடியன்ஸோ இல்லை பப்ளிக்கு எல்லாருமே இதை பார்க்கும்போது என்னடா இவனுங்க மரத்துலேருந்து குதி என்னென்னமோ பண்ணுறானுங்க, இவனுங்கெல்லாம் அரசியல் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அந்தளவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொண்டு போய் விடுது. இதுதான் உண்மை. நிறைய பேர் கூட இப்போ ஆனந்த் சார் கூட மைக்கில் சொல்கிறாரு, சேரை வந்து எடுக்காதீங்கப்பா, எதுக்கு சேரை தூக்குறீங்க, கீழே வைங்கன்னு சொல்லி அவர் மேடையில் மைக்கில் பேசுகிற விஷயத்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஒரு சேனலில் உட்காந்து ஒரு டிபேட்டாகவே அதை பற்றி பேசுகிறாங்க. என்ன விஜய் ரசிகர்லாம் சேரை தூக்கி சுற்றுறாங்க, இதுதான் பூத் கமிட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கதறிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அதுக்கான தக்க பதிலடி அடுத்த வீடியோ வருது. 2 பேர் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம பூத் கமிட்டியில் வந்தவங்களாம் ரசிகர்கள் யாருமே மெம்பர்ஸ் கிடையாதுன்னு சொல்லியெல்லாம் கோவிட்டு இருக்காங்க. அது தக்க பதில் அடுத்த வீடியோவில் வருது. ஸோ நீங்கள் தலைவர் சொன்னதை பற்றி கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் என் கூட சேர்ந்து ஆமாம் ப்ரோ இதுதான் கரெக்டுன்றதை நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் என் கூட உங்களோட கருத்துக்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நம்ம தலைவரை பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாடா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.